அதனால் இந்த கூட்டணி எதுக்கு, அந்த கூட்டணி எதுக்கு, எதுக்கு போய் ஒன்றுக்காக நிற்கணும், ரெண்டுக்காக நிற்கணும், மூணுக்காக நிற்கணும், எதுக்கு தலை குனிஞ்சு நிற்கணும், இப்படிங்கிறதெல்லாம் ஏதோ ஒரு இயலாமையால் வெளிப்படக்கூடிய விமர்சனம் என்று தான் நான் பார்க்கிறேன். பொறுமையின்மையால் வெளிப்படுகிற விமர்சனம், சகிப்புத்தன்மை இன்மையால் வெளிப்படுகிற விமர்சனம். நான் நினைச்சிருந்தேன்னா நான் ப்ரொவோக் ஆகலாம். எங்களை நீங்கள் அவமதிச்சிட்டீங்க, எங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உடனே நான் மானஸ்தன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன்னா அது ஒரு நாள் செய்தி. பிஜேபி காரணம் இனிப்பு சாப்பிட்ட மாதிரி, திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆகா வா எதிர்பார்த்ததை திருமாவளவன் செஞ்சுட்டாங்க. மானஸ்தன் சொல்கிறேன், எவனும் நான் நிற்கிற தொகுதியில் பிரச்சாரம் பண்ண போகிறதில்லை, நான் ஜெயிக்கணும்னு சொல்ல போகிறதில்லை. ஆனால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய வேலையை நாம் செய்திருக்கிறோம் என்றால், செக்யூலர் ஓட் பேங்க், மதசார்பற்ற வாக்கு வங்கியை சிதறடிக்காமல் பாதுகாத்திருக்கிறோம், தடுத்திருக்கிறோம். சனாதன சக்திகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற விடாமல் தடுத்திருக்கிறோம். அவர்களின் கனவில் மண்ணை அள்ளி போட்டிருக்கிறோம். அவங்களுக்கு யாருக்கும் தூக்கம் வந்துள்ள திருமாவளவன் வச்சு புழக்கலான்னு பார்த்தோம், உடைக்கலான்னு பார்த்தோம், நடக்காமல் போச்சு. என்னென்ன வதந்திகளை பரப்பினார்கள். அருமை தோழர்களே, அந்த அடிப்படையில் தான் முஸ்லிம் இயக்கங்கள் இன்றைக்கு திமுகவோடு இணைந்து நிற்கிறது. இது எந்த வகையிலும் சேதமடைந்து விடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு, தொலைநோக்கு பார்வையோடு, அக்கறையோடு, தனிப்பட்ட முறையிலே திருமாவளவனுக்கு பின்னடைவாக இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பின்னடைவாக இருக்கலாம். அப்படி ஒரு பின்னடைவை எமது தொண்டர்கள் உணரக்கூடிய நிலையும் இருக்கலாம். ஆனால் அதை கடந்து எதிர்காலத்தில் வரவிருக்கிற பேராபத்தை தடுத்தாக வேண்டும். அந்த புள்ளியில் தான் கன்வின்ஸ். நான் ஒருத்தர் கேள்வி கேட்டார், என்னங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்களா? இது காம்ப்ரமைஸ் இல்லைங்க, கன்வின்சிங். கன்வின்ஸ் ஆகிறதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. காம்ப்ரமைஸில் பல வகையான ஃபேக்டர்ஸ் இருக்குது. அச்சுறுத்தலால் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாம், அல்லது ஏதாவது அதை செய்கிற இதை செய்கிறங்கிற பேரில் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாம், சுயநலத்தின் அடிப்படையில் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாம். கன்வின்சிங், நான் எனக்கு இது சரி என்று உணர்ந்து அதை என் மனம் ஏற்றுக்கொண்டு ஒரு முடிவை எடுக்கும். திமுக பிக் பிரதர் ஆட்டிடியூட் சொல்லுவாங்களா, அப்படி பெரிய எண்ணம் தரமாலாம் நடந்தது. இருந்தா இருப்போ, போனா போ அப்படிங்கிறது. நீங்க எல்லாரும் எங்களுக்கு வேணும், ஆனா இந்த பிஜேபியை எதிர்காலத்தில் எதிர்கொள்வதற்கு நாங்க கொஞ்சம் கூடுதலான தொகுதியில் நிற்கணும். இதுதான் அவங்களுடைய டிமாண்ட். ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கு, நெகட்டிவ் அப்ரோச் கிடையாது, ஒரு டாமினன்ட் அப்ரோச் கிடையாது. இவ்வளவுதான், 5 தான் 6 தான், இருந்தா இரு, போனா போ அப்படின்னா தான் பிக் பிரதர் ஆட்டிடியூட். ஒரு தடவை மேல கூப்பிட மாட்டான், நீயா வந்தாவா அப்படின்னா தான் பிக் பிரதர் ஆட்டிடியூட். அதுதான் பாசிச போக்கு. கூட்டணியில் 5 ஆண்டு காலம் பயணித்த எந்த கட்சியையும் நாங்கள் விட்டுவிட மாட்டோம். எங்களோடு எல்லா கட்சிகளையும் அரவணைத்து செல்லுவோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பாசிச பாஜகவின் அடாவடி அரசியலில் இருந்து நம்மை நாமே தற்காத்துக் கொள்வதற்கு ஏற்ப சில உத்திகளை நாங்கள் முடிவாக எடுத்திருக்கிறோம். இதை லவ் ஜிஹாத் என்கிற பெயரில் அவர்கள் செய்கிற அட்டூழியம், லவ் ஜிஹாத்தை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் அவர்கள் செய்கிற அரசியல், பசு புனிதம் என்கிற பெயரில் அவர்கள் செய்கிற கும்பல் படுகொலை, லிஞ்சிங், பசுமாட்டை தெய்வமாக வணங்க வேண்டும், அந்த நம்பிக்கையை யாரும் குறை சொல்லவில்லை. ஆனால் அதை பயன்படுத்தி மாட்டுக்கறியை தின்னக்கூடாது, மாட்டுக்கறி தின்பவர்களை கொலை செய்வோம், மாட்டு வணிகத்தில் ஈடுபடுகிறவர்களை கும்பல் கும்பலாக சேர்ந்து அடித்தே கொலை செய்வோம் என்கிற அந்த போக்கு இருக்கிறது. அந்த போக்குக்கு பேர் தான் பாசிசம். கர்வாப்சி என்கிற பெயரில் இந்திய மண்ணில் யாரும் இஸ்லாமியர்களாகவோ, கிறிஸ்தவர்களாகவோ, பார்சிகளாகவோ,
என்று வற்புறுத்துவது, அச்சுறுத்துவது, அதன் பெயரில் படுகொலைகளை செய்வது, இதுதான் பாசிசம். ஜனநாயகத்தை உயர்த்தி பிடித்தால், மார்க்சியத்தை பேசினால், மாவோயிசத்தை பேசினால், அவர்களை தனிநபர்களாக இருந்தாலும் கூட கைது செய்து NIA சட்டத்தின்படி சிறைப்படுத்திவிட முடியும். எந்த காலத்திலும் அவர்கள் பிணையில் வெளிவர முடியாது. அது மட்டுமல்ல, அவர்களை வீடு தேடி சென்று துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்ய முடியும். அதுதான் பாசிசம். பேராசிரியர் கல்புர்கி அப்படி கொல்லப்பட்டார். கௌரி லங்கேஷ் அப்படி கொல்லப்பட்டார். நரேந்திர தபோல்கர் அப்படி கொல்லப்பட்டார். இவர்கள் யாரும் எந்த இயக்கத்தையும் சார்ந்தவர்கள் இல்லை, எந்த கட்சியையும் சார்ந்தவர்கள் இல்லை. இன்டலெக்சுவல்ஸ், அறிவார்ந்த தளத்தில் சிந்திக்கக்கூடியவர்கள், செயல்படக்கூடியவர்கள், எழுதக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள். அவர்கள் சனாதன கொள்கைகளை தோலுரித்து காட்டுகிறார்கள், ஜனநாயகத்தை வலியுறுத்துகிறார்கள், சகோதரத்துவம் வேண்டும் என்கிறார்கள், சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று வாதிட்டவர்கள். ஆகவேதான் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதுதான் பாசிசம். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான். ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளக்கூடாது, அழித்துக் கொள்ளக்கூடாது, ஒற்றுமையாக வாழுங்கள் என்று சொன்னதற்காக அதிதீவிர இந்துத்துவ பற்றாளரான காந்தியடிகளையே சுட்டுக் கொன்றார்கள். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொன்ன கருத்துக்காகவே காந்தியடிகளை சுட்டுக் கொன்றார்கள் என்றால் அதுதான் பாசிசம். அப்படி ஒரு கருத்தையே பரப்பக்கூடாது. எதற்காக நல்லிணக்கம் தேவை? நல்லிணக்கம் என்கிற பெயரால் இஸ்லாமிய சமூகத்திற்கு நீங்கள் வக்காலத்து வாங்குகிறீர்களா? இந்த நாட்டுக்கு இந்துஸ்தான் என பெயர் சூட்ட வேண்டாம் என்று காந்தியடிகள் கருத்து சொல்லியிருக்கிறார். அவர்கள் பாகிஸ்தான் என்று பெயர் வைத்துக் கொண்டதால் நாம் இதற்கு இந்துஸ்தான் என்று பெயர் வைக்க வேண்டியதில்லை. இந்த கருத்தை சொன்னதற்காகத்தான் காந்தியடிகள் கொல்லப்பட்டார். பாகிஸ்தான் பிரிந்து விட்டது, அதனை கட்டமைப்பதற்கு இந்திய அரசு நிதி உதவி செய்ய வேண்டும். ஒரு தவணை 2 தவணை தொகை கொடுத்தாகிவிட்டது. கடைசி தவணை தொகை கொடுக்காமல் ஏன் நிறுத்தி வைக்க வேண்டும்? இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களே அதை உடனடியாக வழங்குங்கள் என்று ஒரு நாள் உண்ணாநிலை அறப்போராட்டம் நடத்தியவர் காந்தியடிகள். பாகிஸ்தான் என்கிற ஒரு புதிய தேசத்தை கட்டமைப்பதற்கு இந்திய அரசு நிதியுதவி செய்ய வேண்டும் என்பது ஒப்பந்தங்களுள் உண்டு. ஒரு தவணை 2 தவணை தொகை வழங்கப்பெற்று விட்டது. ஆனால் கடைசி தவணை நிதி வழங்கப்படாமல் காலம் தாழ்த்திய நிலையில், அப்படி காலம் தாழ்த்தக்கூடாது, உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடாது, அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதியை வழங்குங்கள் என்று சொல்லி உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டவர் காந்தியடிகள். அதற்காக சுட்டுக் கொல்லப்பட்டார். காந்தியடிகளோடு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கடுமையான முரண்பாடு உண்டு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை போல காந்தியடிகளை விமர்சித்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவருடைய சனாதன நம்பிக்கையை, முற்பிறவி அடுத்த பிறவி என்கிற இன்மை மறுமை தொடர்பான நம்பிக்கையை, சாதி என்பது இறைவனால் படைக்கப்பட்டது என்கிற காந்தியடிகளின் நம்பிக்கையை, தீண்டாமை உள்ளிட்ட அத்தனை கொடுமைகளுக்கு முற்பிறவியின் பலன்தான் காரணம் என்று வாதிடுகிற காந்தியடிகளின் போக்கை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அறவே மறுத்தார், எதிர்த்தார், இன்னும் சொல்ல போனால் வெறுத்தார். அந்த அடிப்படையில் காந்தியடிகளோடு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முரண்பாடு உண்டு என்கிற போது எமக்கும் அதில் முரண்பாடு உண்டு.
ஆனால் காந்தியடிகளை சுட்டுக் கொன்றது எந்த வகையிலும் நியாயம் ஏற்புடையது. ஆகவே மாற்று கருத்தை சொன்னதற்காக, மாற்று கருத்தை பரப்பியதற்காக அவரை சுட்டுக் கொன்ற அந்த நடவடிக்கை இருக்கிறதே, அந்த போக்கு இருக்கிறதே, அதுதான் பாசிசம். உத்தரப்பிரதேசத்தில் தாத்ரி என்கிற இடத்தில் ஒருவன் வீட்டுக்குள்ளே புகுந்து இவன் என்ன குழம்பு வைத்திருக்கிறான், என்ன கறி குழம்பு வைத்திருக்கிறான் என்று அவன் அடுப்படிக்குள்ளே நுழைந்து அந்த குழம்பு சட்டிக்குள்ளே கையை விட்டு குழம்பு கறி குழம்பு தான், இது மாட்டுக்கறி குழம்பு தான் என்று சந்தேகப்பட்டு அவனை அடித்தே கொன்றார்களே, அதுதான் பாசிசம். மனு தர்மம் இப்படி சொல்லுகிறது, பெண்களை இழிவுபடுத்துகிறது என்று நான் மேற்கோள் காட்டியதும் பார்த்தீர்களா பார்த்தீர்களா அவன் இந்து பெண்களை இழிவுபடுத்துகிறான் என்று திசை திருப்பி சமூக பதற்றத்தை உருவாக்கினார்களே, அதுதான் பாசிசம். ஒரு கருத்துக்கு மாற்று கருத்தை சொல்லக்கூடாது, எதிர்கருத்தை சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அவர்களை தண்டிக்க வேண்டும், அழித்து ஒழிக்க வேண்டும் என்கிற அந்த போக்கு இருக்கிறதே, அந்த போக்கு தான் பாசிசம். தோழர்களே, RSS இயக்கத்தை உருவாக்கிய மகாராஷ்டிர மாநிலத்தை சார்ந்த சித்பவன் பார்ப்பனர்கள், சித்பவன் என்பது ஒரு பார்ப்பன சமூகத்தின் பெயர். ஐயர் என்பதை போல, ஐயங்கார் என்பதை போல, மேற்கு வங்கத்திலே முகர்ஜி என்பதை போல, பானர்ஜி என்பதை போல, காஷ்மீரிலே பண்டிட் என்பதை போல, கேரளாவிலே நம்பூதிரிபாடு என்பதை போல, மகாராஷ்டிராவிலே சித்பவன் என்று அவர்களுக்கு பெயர். அவர்கள்தான் RSS இயக்கத்தை உருவாக்கிய பார்ப்பனர்கள். இந்தியாவில் உள்ள பார்ப்பனர்களை, எல்லா பார்ப்பனர்களை விட நாங்களே உயர்ந்தவர்கள் என்கிற கருத்தை கொண்டவர்கள், மற்றவர்களை விட நாங்களே உயர்ந்தவர்கள் என்கிற எண்ணம் இருக்கிறதே, அதுதான் பாசிசம். அவனை விட நான் மேல் சாதி என்கிற உளவியல் இருக்கிறதே, அந்த உளவியல் போக்குதான் பாசிசம். பெண்களை விட ஆண்கள் மேலானவர்கள் என்கிற எண்ணம் இருக்கிறதே, அதுதான் பாசிசம். RSS இயக்கத்தை உருவாக்கிய சித்பவன் பார்ப்பனர்கள், கோல்வாக்கர், அவரை பின்பற்றிய சீடர்கள் அனைவரும் ஹிட்லரை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக் கொள்கிறார்கள். ஹிட்லருடைய அரசியலின் அடிப்படை என்பது வெறுப்பு அரசியல்தான். தம்முடைய சொந்த சமூகத்தை அணிதிரட்டுவதற்கு, அந்த சமூகத்தின் மீது பற்று காட்டுவதை விட அந்த சமூகத்திற்கு எதிரான ஒரு சமூகத்தின் மீது வெறுப்பை உமிழ்வது. ஆகவே இந்துக்களை இங்கே போலரைஸ் செய்வதற்கு, ஒருங்கிணைப்பதற்கு, அணிதிரட்டுவதற்கு, இந்துக்களை நான் நேசிக்கிறேன் என்ற பிரச்சாரம் செய்வதற்கு பதிலாக, இந்துக்களின் மீது எனக்கு பற்று உண்டு என்பதை பேசுவதற்கு பதிலாக, இந்துக்களின் நலன்களின் மீது அக்கறை காட்டுவதற்கு பதிலாக, இந்து சமூகத்தின் கல்வியை மேம்படுத்துவதற்கு பதிலாக, இந்து சமூகத்தின் பொருளாதார சிக்கலை தீர்ப்பதற்கு பதிலாக, இந்து சமூகத்திற்கு மாற்று சமூகமாக இஸ்லாமியர்களை நிறுத்தி இஸ்லாமியர்களின் மீது வெறுப்பை கக்குவது, ஒரு சமூகத்தை ஆதரவாக அணிதிரட்டுவது என்பது தவறல்ல. ஆனால் தன்னுடைய ஆதாயத்தை அடிப்படையாக கொண்டு, அரசியல் ஆதாயத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களை அணிதிரட்டுவதற்காக இன்னொரு சமூகத்தின் மீது வெறுப்பை கக்குவது இருக்கிறதே, வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிற போக்கு இருக்கிறதே, அதுதான் பாசிசம். இந்த வெறுப்பு அரசியல் தான் பாசிசம். எனவே பாசிசம் என்பதை நாம் வெறும் சொல்லாக மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடாது தோழர்களே. அது ஒரு கோட்பாடு, அது ஒரு கொடூரமான கருத்தியல்,
அது குரூரமான கருத்தியல், அது ஜனநாயகத்திற்கு எதிரான கருத்தியல், அது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து விடக்கூடிய, அழித்தொழித்து விடக்கூடிய ஒரு கருத்தியல். ஆகவேதான் பிஜேபி எதிர்ப்பு என்று மாநாடு என்று போடவில்லை, RSS எதிர்ப்பு மாநாடு என்று போடவில்லை. பிஜேபி RSS போன்ற அமைப்புகளை நாம் எதிர்ப்பதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் உள்வாங்கி இருக்கிற, ஏற்றுக்கொண்டிருக்கிற, பரப்புகிற பாசிசம் என்கிற கருத்து. நமக்கு என்ன தனிப்பட்ட முறையிலே பிஜேபியின் மீது கோபம் ஒன்றும் கிடையாது. நமக்கு என்ன RSS இயக்கத்தின் மீது தனிப்பட்ட முறையிலே நாம் இயக்கம் நடத்துவது போல் அவர்கள் இயக்கம் நடத்தட்டும், அதில் தவறில்லை. நமக்கு சமூக நீதி வேண்டும் என்று கோருவதைப் போல அவர்கள் சமூக நீதி கோரட்டும், வேண்டும் என்று சொல்ல. நமக்கு கல்வி உரிமை வேண்டும் என்பதைப் போல அந்த இயக்கமும் அவர்கள் சார்ந்த சமூகத்தினருக்கு கல்வி உரிமை கோருவதிலே தவறில்லை, வேலைவாய்ப்பு உரிமை கோருவதிலே தவறில்லை. ஆனால் அந்த இயக்கம் தோன்றிய காலத்திலிருந்து இன்றைய நாள் வரையில் அவர்கள் முன்மொழியக்கூடிய அரசியல் என்பது நாங்களே உயர்ந்தவர்கள், நாங்களே மேலானவர்கள், நாங்களே ஆளக்கூடியவர்கள், மற்றவர்கள் கீழானவர்கள், அடிமைகள். இந்த கருத்தியலை அவர்கள் தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இந்த சமூக கட்டமைப்பை அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சமூக கட்டமைப்பு என்பது ஜனநாயகத்திற்கு புறம்பானது. சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் என்கிற அடிப்படை ஜனநாயக கோட்பாடுகளுக்கு எதிரானது. நோ லிபர்ட்டி, நோ ஃப்ரெட்டர்னிட்டி, நோ ஈக்குவாலிட்டி. நீ நான் ஒண்ணு கிடையாது. அரசியல் அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கலாம், ஆனா நீ நான் அண்ணன் தம்பி கிடையாது. எல்லோரும் இந்துக்கள் என்று சொன்னாலும் பிராமணர்கள் எல்லா இந்துக்களையும் விட உயர்ந்தவர்கள். இந்த கருத்து இழையோடிக்கொண்டே இருக்கும். அந்த ஆதிக்க உளவியல் அவர்களிடத்தில் மேலோங்கி இருக்கும். சத்திரியர்களாக இருந்தாலும், வைசியர்களாக இருந்தாலும், சூத்திரர்களாக இருந்தாலும், அவர்கள் அனைவரையும் இந்துக்கள் என்று அழைத்தாலும் அவர்கள் பிராமணர்களுக்கு சமமானவர்கள் இல்லை. பிராமணர்களுக்கு மட்டுமல்ல, பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் சமத்துவம் இல்லை, சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் சமத்துவம் இல்லை, வைசியர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் சமத்துவம் இல்லை. வர்ணாசிரம தர்மப்படி ஒவ்வொரு வருணத்துக்குள்ளேயே இருக்கிற சாதிகள் சமத்துவம் இல்லை, சாதிகளுக்கு இடையிலே சமத்துவம் இல்லை. சூத்திரர்களாக ஆயிரக்கணக்கான சாதிகள் இருக்கும். ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலும் உயர்வு தாழ்வு, உயர்வு தாழ்வு என்கிற உளவியல், பொது உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நான் அடிக்கடி சொல்லுவதைப் போல பிராமண சமூகத்திற்குள்ளேயே பல சாதிகள் உள்ளன, அவை சமமான சாதிகள் அல்ல. தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராம ஐயர் அவர்கள் கேரளாவில் உள்ள எந்த நம்பூதிரிப்பாடு வீட்டிலும் நுழைந்து விட முடியாது, அல்லது கொடுக்கல் வாங்கல் உறவை வைத்துக் கொள்ள முடியாது. ஐயர் ஐயங்காருக்குள்ளேயே பாகுபாடு இருக்கிறது, டிஸ்கிரிமினேஷன். ஏதோ தலித்துகளுக்கு மட்டும்தான் டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது என்று ஒரு பொது உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது அறியாமை, அது மிக மோசமான அறியாமை. இந்த டிஸ்கிரிமினேஷன் என்கிற பாகுபாடு என்பது மேல் கீழ் என்கிற பாகுபாடு, உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடு ஒவ்வொரு சாதிக்கிடையிலும் இருக்குது, ஒவ்வொரு சாதிக்கிடையிலும் இருக்கு. அதனால்தான் ஒவ்வொரு சாதியும் அகமண முறையை வைத்திருக்கிறது, புறமண முறை கிடையாது. சாதி விட்டு சாதி எந்த சமூகத்திலும் செய்ய முடியாது. தலித்தும் தலித் அல்லாதவர் மட்டுமல்ல, எந்த சமூகத்திலும் செய்ய முடியாது. அதை மீறினால் தண்டிக்க வேண்டும், அதுதான் பாசிசம். ஹானர் கில்லிங் அது பாசிசத்தின் வெளிப்பாடு. ஆணவ கொலைகள், கௌரவ கொலைகள், அது பாசிசத்தின் விளைச்சல். எனவே பாசிசம் எங்கே இருக்கிறது?
இது ஜெர்மனியில் இருக்கிறது என்று எண்ணிவிடக் கூடாது. நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய அனைத்திலும் அது வெளிப்படுகிறது. அதில் பாசிசத்தையே தமது கொள்கையாக கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஏற்ற தாழ்வு இந்த சமூக நீதியால் மெல்ல மெல்ல தகர்ந்து வருகிறது, நீர்த்து போய் வருகிறது என்பதால் தான் சமூக நீதிக்கு எதிராக, ஜனநாயகத்திற்கு எதிராக, அவற்றை வலியுறுத்துகிற இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக, பெரும்பான்மையினருக்கும் சிறுபான்மையினருக்கும் இடையிலான நல்லிணக்கத்திற்கு எதிராக, சிறுபான்மையினரின் பாதுகாப்புக்கு எதிராக இங்கே சங் பரிவார அமைப்புகள் அரசியல் செய்கின்றன. அந்த அரசியலைத்தான் நாம் பாசிசம் என்று சுட்டிக்காட்டுகிறோம். அதைத்தான் நாம் எதிர்க்கிறோம். எல்லோரும் கட்சி, பாஜகவும் கட்சி, எல்லோரும் தேர்தலில் நிற்பது போல் பாஜகவும் தேர்தலில் நிற்கட்டும், எல்லோரும் வெற்றி பெறுவதை போல் பாஜகவும் வெற்றி பெறட்டும். இதுதான் ஜனநாயக பண்பு. நமக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் கட்சியை நடத்தக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை, தேர்தலில் நிற்கக்கூடாது என்று சொல்லவில்லை, நீங்கள் மக்கள் ஆதரவை பெற்று வெற்றி பெறக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் இந்த கட்சியின் அடிப்படை கோட்பாடு என்னவாக இருக்கிறது? இந்த கட்சி வலிமை பெற்றால் எத்தகைய பாதிப்புகள் நேருகின்றன, யார் யாருக்கு பாதிப்புகள் நேருகின்றன? இந்து சமூகத்திற்கே பாதிப்பு நேருகிறது. ஆகவேதான் அது பாசிஸ்ட் அமைப்பு என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவேதான் அந்த கட்சி தமிழகத்தில் காலூன்றக்கூடாது, வேரூன்றக்கூடாது என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவேதான் அந்த கட்சி தப்பித்தவரை தமிழ்நாட்டிலே 1-2 இடங்களில் கூட வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவேதான் அவர்களை தமிழகத்தின் பக்கமே தலை வைத்து படுக்க முடியாத அளவுக்கு, பின்னங்கால் பிணறியில் அடிபடக்கூடிய அளவுக்கு ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும் என்று நம்புகிறோம், விரும்புகிறோம். அதனால் தான் 6 தொகுதி போதும் என்று கையொப்பம் போட்டிருக்கிறோம். திருமாவளவன் ஏதோ காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு, அப்படியே அவர் அங்கேயே கிடந்து உழலுகிறார். அறியாமையில் சொல்லுகிறவர்கள் சொல்லலாம், அல்லது காழ்ப்புணர்ச்சியில் சொல்லுகிறவர்கள் சொல்லலாம். எங்களுக்கு கொள்கை புரிதல் இருக்கிறது, தொலைநோக்கு பார்வை இருக்கிறது, எங்கள் நிலைப்பாட்டில் ஒரு ஜனநாயக மாண்பு இருக்கிறது. அதனால்தான் 5 ஆண்டு காலம் தேர்தல் அரசியல் பண்றவன் கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணியில் இல்ல மாதிரி காட்டிக்குவான். அப்பப்ப சண்டை போடுவான், அப்பப்ப எதிர்ப்பு தெரிவிப்பான், அப்பப்ப அறிக்கை, ஜெயலலிதாவை போல் ஒரு ஊழல் மகாராணி யாரும் இல்லை என்று அறிக்கை வெளியிடுவார்கள். இந்த இடையில எங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு காட்டிக்கிறதுக்காக. அப்பதான் தேர்தல் நேரத்தில் பேரம் பேச முடியும். டிபிக்கல் பொலிட்டீஷியன்ஸ், அவன் சராசரியான அரசியல்வாதி. நாங்கள் 5 ஆண்டு காலம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றோம். எங்களுக்கு எந்த பேரம் பேசுற புத்தி கிடையாது, கிரிமினல் புத்தி கிடையாது. என்கிட்ட அப்படி கிரிமினல் மைண்ட் கிடையாது. இப்போ போய் நம்ம ஒட்டிக்கிட்டோம்னா அப்புறம் நம்மளால பார்கெயின் பண்ண முடியாது. அதனால அப்படி சண்டை போடுற மாதிரி இருப்போம், வெளியே நிற்போம், அவங்களா கூப்பிட்றப்ப கூப்பிடட்டும். அங்கேயும் கதவை திறந்து வைப்போம், இங்கேயும் கதவை திறந்து வைப்போம், மேலேயும் கதவை திறந்து வைப்போம், பின்னாலேயும் கதவை திறந்து வைப்போம். அப்பதான் நமக்கு பேரம் பேசுற வலிமை கிடைக்கிறது. எல்லா கதையும் சாப்பிட்டு திமுகவில் தான் அடிப்போம். இது என்ன முட்டாள்தனமான அரசியல் கிடையாது, கொள்கை புரிதலோட அரசியல். நாங்கள் டிபிக்கல் பொலிட்டிஷியனாக இருந்தால் எல்லா கதையும் திறந்து வச்சிருக்கோம். நான் ஏன் பாமகவோட போக மாட்டோம், பாஜகவோட போக மாட்டோம், அவர்கள் இருக்கிற இடத்துல இருக்கவே மாட்டோம் அப்படின்லாம் சொன்னா அறியாமைன்னு தான் அர்த்தம். டிபிக்கல் பொலிட்டிக்ஸ் பண்றதா இருந்தா, ஒரு சராசரியான அரசியல் பண்றதா இருந்தா, அதிமுக அணிக்கு நாங்கள் போவோம், பிஜேபியோடவும் நாங்கள் போவோங்கிற மாதிரி கதவை திறந்து வச்சிருந்தால் திமுகவோட நாங்கள் நல்லா பேரம் பேச முடியும்னு நாங்கள் கணக்கு போடணும். நாங்களே கதவை சாத்துறோம். உன்னோட வரமாட்டோம், இவனோட போக மாட்டோம், அந்த அணிக்கு போக மாட்டோம், இந்த அணிக்கு போக மாட்டோம், நாங்கள் திமுக தலைமையிலான அணியில் இருப்போம் என்று சொல்லுவதற்கு காரணம் திமுக நீட்டை எதிர்க்கிறது, திமுக மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறது, திமுக வேளாண் சட்டங்களை எதிர்க்கிறது, திமுக காவிரி ஆறு பிரச்சனைக்காக போராடுகிறது, திமுக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்க்கிறது, திமுக சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் தலையிடுகிறது. ஆகவே சிறுபான்மையினரின் நலன்களில் அக்கறை காட்டுகிறது, நாங்களும் அக்கறை காட்டுகிறோம். இப்படி எல்லாம் பொருந்தி போகிற காரணத்தினால் 5 ஆண்டுகளுக்கு பின்னால் வருகிற தேர்தலை பற்றி கவலைப்படாமல் 5 ஆண்டுகளுக்கு முன்பே கைகோர்த்து இது கொள்கை கூட்டணி என்று உயர்த்தி பிடித்தோம். They are not typical politicians. எங்களுக்கு நாடகம் ஆட தெரியாது. வாய்க்கு வந்தபடி எல்லாரையும் போய் திட்டிட்டு அப்புறமா போய் பேரம் பேச தெரியாது.
எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் அப்படிலாம் எங்களுக்கு கேட்க தெரியாது. ஸ்வீட் பாக்ஸ் கேட்கிற கட்சி கிடையாது. உங்களுக்கு கூட தெரியலன்னு நினைக்கிறேன். ஸ்வீட் பாக்ஸ் என்ன அப்படி கூட எழுதுறாங்க, வாட்ஸ்அப்ல எழுதுறாங்க 450 ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டாங்க, 600 ஸ்வீட் பாக்ஸ், 23 இட்லியா, 23 சப்பாத்தியா. நாங்க தொகுதியை வாங்கிட்டு இருக்கோம். தொகுதி கூட இல்லை, எம்எல்ஏவை வாங்கியிருக்கிறோம். மனிதநேய மக்கள் கட்சி 2 தொகுதியை வாங்கவில்லை, 2 எம்எல்ஏ. IUML-க்கு 3 தொகுதி அல்ல, 3 எம்எல்ஏ. விடுதலை சிறுத்தைகளுக்கு 6 தொகுதிகள் அல்ல, 6 எம்எல்ஏ. வின்னிங் அலைன்ஸ். வெற்றி பெறக்கூடிய அணியில எவன் வந்து அள்ளி கொடுப்பான், போ 15 எடுத்துக்கோ, இந்த 20 எடுத்துக்கோ. புறநகரில் 10 ஏக்கர் நிலம் வாங்குறதுக்கும் சென்னையில் 10 சென்ட் நிலம் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? வித்தியாசம் இல்லையா? அங்க 10 ஏக்கர் நிலம் கொடுத்தீங்க, எனக்கு மெட்ராஸிலும் 10 ஏக்கர் நிலம் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? அங்க 10 ஏக்கர் மதிப்பு வேற, இங்க 10 சென்ட் மதிப்பு வேற. வேல்யூ இருக்கு. லூசிங் அலைன்ஸ்ல 25 சீட்டுங்கிறது வேற, வின்னிங் அலைன்ஸ்ல 6 சீட்டுங்கிறது வேற. நாங்க மக்கள் நல கூட்டணியில் பெற்ற 25 இடங்களும் இன்றைக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள திமுக கூட்டணியில் பெற்றிருக்கிற 6 இடங்களும் சமமானது என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சமம் கூட சொல்ல முடியாது, 25 லூஸ் பண்ணோம். இது 6ஐயும் நாங்கள் வெற்றி பெறுவோம். எப்படி இது வந்து ஏமாந்து போயிட்டேன்னு சொல்றது? ஏன்னா இந்த கூட்டணி உடையாதான்னு எதிர்பார்த்து பூரா கோபப்படுறான். ஏன்னா திருமாவளவன் மூலம் கூட்டணி உடையும் நினைச்சான். திருமாவளவன் இப்படி கூட்டணியை காப்பாத்திட்டானே. அவன் எதிர்பார்த்ததே என்னை வந்து பயன்படுத்தணும். கிட்டத்தட்ட 2-3 மாசமா நம்ம போட்டு சுரண்டிக்கிட்டே இருந்தாங்க, மம்பு எழுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதை சொல்றாரு, அதை சொல்றாரு. பார்த்தீங்களா, இவர் தான் திருமாவளவன் தான் ஸ்டாலின் கூட நிற்கிறாரு. அறவே ஸ்டாலின் திமுக வெற்றி பெறக்கூடாது. திருமாவளவன் இந்த கூட்டணியில் இருக்கிறதுனால திமுக வெற்றி பெறக்கூடாது. அப்போ அவங்களுக்கு வந்து டார்கெட் நான் கிடையாது, திமுக தான். திமுக கூட்டணி வலுவாக இருக்கக்கூடாது, கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடாது, வெற்றி பெற்று விடக்கூடாது, ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது. யாரை சீண்டினால் கூட்டணி உடையும். கொஞ்சம் கோபப்படுறவங்க தான் சீண்டி பார்ப்பாங்க, மந்து இருக்கவங்களை சீண்டுவாங்க. கொஞ்சம் சென்சிட்டிவான அரசியல் பேசுறவங்க தான் சீண்டி பார்ப்பாங்க. வெற்றித்தனமாக திருமாவளவனுக்கு கோபம் வராது. கோபம் வந்தால் அது நியாயம் இருக்கும், அது நிதானம் இருக்கும். சும்மா அவசரப்பட்டு முன்கோபப்படக்கூடிய அரசியலை என்றைக்கும் நான் செய்தது கிடையாது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னை சீண்டுனா நான் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேன், அதன் மூலம் வந்து திமுகவில் இந்த கூட்டணி இருக்கலாமா, இந்த கட்சி இருக்கலாமாங்கிற மாதிரி ஒரு விவாதத்தை கொண்டு போய் அவங்க உடனே இந்து ஓட்டுக்கெல்லாம் நமக்கு கிடைக்காதுன்னு பயந்துக்கிட்டு பின்வாங்கி எப்படியாவது திருமாவளவனை வெளியே புஷ் பண்ணி தள்ளிடுவாங்க, திமுக கூட்டணி உடைஞ்சிரும். இப்போ கூட அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. ரொம்ப ஹார்ட் பார்கெயின் பண்ணுறாங்க, ரொம்ப டஃப்பாக பார்கெயின் பண்ணுறாங்க டிஎம்கே சைடில். நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய பாரம்பரியம் உள்ள கட்சி. நாங்கள் போன தேர்தலில் 10 தொகுதியில் நின்னோம். நாமளே மனசாட்சிப்படி நாங்கள் 25 இடத்துல நின்னோம் அப்படின்னு நம்மளால் போய் கேட்க முடியுமா? மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் 25 இடத்துல நின்னோம், அதனால் எனக்கு 27 இடம் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? யூ ஜஸ்ட் திங்க் ஓவர் இட். சிந்திச்சு பாருங்க. இப்போ நமக்கே தெரியுதில்லை அந்த அலையன்ஸுக்கான வேல்யூ என்ன, இந்த அலையன்ஸுக்கான வேல்யூ என்ன. அப்போ வெற்றி பெறக்கூடிய ஒரு அணியிலே 2 இடங்களை மனிதநேய மக்கள் கட்சி பெறுகிறது என்றால் அது 20 இடங்களுக்கு சமமானது, புரிந்து கொள்ள வேண்டும். 3 இடங்களை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பெற்றிருக்கிறது என்றால் அது 30 இடங்களுக்கு சமமானது, புரிந்து கொள்ள வேண்டும். இவங்கெல்லாம் போனால் தான் அங்கே போயிட்டு ஃபைட் பண்ண முடியும். நாமெல்லாம் வந்து ஆத்திரப்பட்டு கோச்சிக்கிட்டு திமுக எங்களை அவமதித்து விட்டது, திமுக எங்களை வந்து சிறுமைப்படுத்தி விட்டது அப்படின்னு பிஜேபிக்காரன் எதிர்பார்ப்பதை போல நாம் நடந்து கொண்டு வெளியே வந்தால், ஊரில் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏரி மேலே கோச்சிக்கிட்டு கால் கழுவாமல் போனால் யாருக்கு அவமானம் சொல்லுவார். பழமொழி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இப்போ திமுக வந்து ஹார்ட் பார்கெயின் பண்ணுறாங்க, சரி. 10 எதிர்பார்த்தம் கிடைக்கல, 8 எதிர்பார்த்தம் கிடைக்கல, அதனால் நான் கோச்சிட்டு வெளியே வந்தால் என்ன நடக்கும்?
தனியா நின்று நம்முடைய பராக்கிரமத்தை காட்டணும். இந்த அரசியல் தெரியாதவங்க சொல்ற ஒரு வார்த்தை, தனியா நின்று எத்தனை தடவை நீ தனியா நின்னாலும் ஒரு காலத்தில் உன்னால ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர முடியாது, அதிகாரத்தை வெல்ல முடியாது, சட்டமன்றத்துக்குள்ள அடி எடுத்து வைக்க முடியாது. ஒரு சட்டமன்ற தொகுதியில் நீ வெற்றி பெறணும்னா கூட குறைஞ்சது 35% ஓட்டு நீ வாங்கணும். தனியா நின்னா 1% ஓட்டு வாங்கிங்க, அவ்வளவுதானே. 1% எவ்வளவு? 10,000 ஓட்டு. 1 லட்சத்துக்கு 1000 ஓட்டு, 2 லட்சத்துக்கு 2000 ஓட்டு, ஒரு 5% கூட வச்சுங்க, 5000 10,000 ஓட்டு. காலம் முழுக்க இதை தான் வாங்க முடியும். மக்கள்கிட்ட ஒரு உளவியல் இருக்கு. வெறும் சாதி மதத்தில் எல்லாரும் வரமாட்டான், அதில் 2% தான் ஒதுங்குவாங்க. நீங்கள் நம்மளாம் முஸ்லீம்கள் சொன்னால் உடனே 100% முஸ்லீம் ஓட்டு போடுவாங்க நினைக்காது. அவன் சார்ந்திருக்கிற கட்சியில் தான் போடுவான். திமுக முஸ்லீம் திமுகவுக்கு போடுவான், அதிமுக முஸ்லீம் அதிமுகவுக்கு போடுவான், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல இருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல போடுவான். பொதுவாக இருக்கிற மக்கள் அப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன் என்னவோ அப்படிதான் முடிவெடுப்பாங்க. இதுதான் மாப் சைக்காலஜி. அதனால தான் இந்துக்களால் இந்து உணர்வை ஊட்டி வெற்றி பெற முடியல. வெறும் மத உணர்வை ஊற்றி வெற்றி பெற முடியாது, அவங்களாலையும் சாதிக்க முடியாது. அவன் என்னென்ன சித்து வேலைகளை பண்றான் பாருங்க. அவன் எதன் மூலம் சாதித்தான் என்றால், பாபர் மசூதியை இடித்ததன் மூலம்தான் அவன் இந்து போலரைசேஷன் பண்ணான். வன்முறையின் மூலம்தான், வெறுப்பு அரசியலின் மூலம்தான். பாபர் மசூதி இடிக்காத முன்பு பாஜக என்பது நத்திங். 1984 2 எம்பியோ 3 எம்பியோ 2 எம்பி தான். 10 ஆண்டுகள் அவன் அதிலும் ஓபிசி இடஒதுக்கீட்டை எதிர்த்து அத்வானி நடத்திய ரத யாத்திரை தான் ரத்த யாத்திரையாக மாறி பாபர் மசூதி இடிக்கக்கூடிய தன்மைக்கு அது போய் நின்றது. அந்த ரதம் தான் பாபர் மசூதி போய் முட்டி நின்று உடைச்சு தள்ளுது. ஓபிசிக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக பிஜேபி நடத்திய வன்முறை வெறியாட்டத்தை மறந்துவிட்டு பாமக அவர்களோடு கூட்டணி வைக்கிறது, அதிமுக அவர்களோடு கூட்டணி வைக்கிறது. பாஜகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு செய்கிற மாபெரும் துரோகம், மன்னிக்க முடியாத துரோகம். ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்து அவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டத்தை நடத்திய கட்சி பிஜேபி. அந்த வன்முறை வெறியாட்டம் தான் பாபர் மசூதியை இடிப்பதற்கு வழிவகுத்தது. பாபர் மசூதியை இடித்த பிறகுதான் அவர்கள் ராமர் மீது பற்றினால் கூட இந்துக்களை அவர்கள் ஒருங்கிணைக்கவில்லை. தோழர்களே, பாபர் மசூதியை இடித்ததன் மூலம் நாங்கள் சாதித்து விட்டோம் என்று காட்டி இன்னைக்கு அகில இந்திய அளவில் சாதனையை, ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறார்கள். எந்த மாநிலத்திலும் அவர்களால் ஆட்சி பிடிக்க முடியல. வெற்றி பெறக்கூடிய கட்சிகளை, கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி தான் ஆட்சியை கவிழ்க்கிற அந்த 6.5 வருஷத்துல 10 மாநிலங்கள்ல இந்த மாதிரி அடாவடி அரசியலை, அடாவடி அரசியலை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது பாஜக. இதுதான் பாசிசம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை கவிழ்ப்பது பாசிசம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது பாசிசம். இதெல்லாம் தான் பாசிச போக்கு. அருமை தோழர்களே, தனித்து நின்று நாம் சாதித்து விட முடியும் என்பது அரசியல் அறியாமல், கூட்டணியில் இருந்து தனித்துவத்தை பாதுகாப்பது அரசியல் முதிர்ச்சி. தனித்துவத்தை எப்படி பாதுகாக்கிறோம்னா, கொள்கை கோட்பாடுகளை, சின்னங்கிறது கிடையாது. சின்னங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த சின்னத்தில் நின்று ஜெயிக்கலாம், இந்த சின்னத்தில் நின்று ஜெயிக்கலாங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. எந்த சின்னத்திலும் நின்று ஜெயிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அது பிரச்சனை கிடையாது. மனிதநேய மக்கள் கட்சி உதயசூரியனில் நின்று வெற்றி பெற்றாலும் மனிதநேய மக்கள் கட்சியின் அடிப்படை கொள்கைக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் சட்டமன்றத்தில் என்பதுதான் தனித்துவம். அதுதான் இண்டிவிஜுவாலிட்டி. அதுதான் தனித்துவம். அதுதான் தனித்துவம். ஏன் உங்க பொதுச் செயலாளர் உதயசூரியன் நின்னார்? ஸ்ட்ராட்டஜி. நாங்கள் அங்கே உதயசூரியன் நின்னாதான் விழுப்புரத்தில் வெற்றி பெற முடியும். வெற்றி பெற்று விட்டோம். ரவிக்குமாருடைய நடவடிக்கைகளில் எந்த மாற்றமும் இல்லை. பிஜேபி எதிர்ப்பிலோ, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பிலோ, சனாதன எதிர்ப்பிலோ, பாசிச எதிர்ப்பிலோ, புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை பேசுவதிலோ, எழுதுவதிலோ, பரப்புவதிலோ என்ன மாற்றம்? துளி அளவு இல்லை. அதுதான் தனித்தன்மையை பாதுகாப்பு. நீங்க கேள்வி, ஒவ்வொரு கட்சிக்கும் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப சில உத்திகளை கையில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. எங்களுக்கு ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்கிறது.
2001 உதயசூரில் தான் நின்னோம் 8 தொகுதியிலும். பாண்டிச்சேரியில் 2 தொகுதி 10 தொகுதியில் நின்னோம். 1999 மூப்பனார் அணியில் இருக்கிற போது 2 தொகுதியில் போட்டியிட்ட 2ம் சைக்கிள் சின்னத்தில் தான் நின்னோம். இதெல்லாம் நாங்கள் யாருன்னே தெரியாது மக்களுக்கு. பட்டிங் ஸ்டேஜ், வெளிச்சத்துக்கு வராத காலம், 10 நாள் இடைவெளி. அன்றைக்கு நாங்கள் கையாள வேண்டிய உத்தி அது தேவைப்பட்ட உத்தி. 2006 சட்டப்பேரவை தேர்தல் ஜெயலலிதா அம்மாவோடு நாங்கள் கூட்டணி வைத்த போது இரட்டை இலை சின்னத்திலே நில்லுங்கள் என்று அவர் சொன்னார். நாங்கள் அவரிடத்திலே கேட்டுக்கொண்டோம். 9 தொகுதிகள் தமிழ்நாட்டிலே, 2 தொகுதிகள் பாண்டிச்சேரியிலே, 11 தொகுதியிலும் மணி சின்னத்திலே நின்றோம். 2 தொகுதியில் வெற்றி பெற்றோம். அதிலிருந்து தொடர்ச்சியா தனி சின்னத்தில் நிற்க வேண்டும் என்பதை ஒரு கொள்கையாக வரையறுத்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து அதில் போராடினோம். அது எங்களுக்கான ஒரு தொலைநோக்கு திட்டம். அதனால சின்னத்தை மாற்றி அதில் நின்னா இதில் நின்னா உடனே நம்ம அடிமையாயிட்டோம் அல்லது தனித்துவத்தை இழந்துட்டோம். நாம் எதுக்கு அங்கே போய் 2க்கு நிற்கணும் 3க்கு நிற்கணும்னா, கூட்டணி என்று வந்தால் பகிர்வு என்கிற போது எண்ணிக்கை சிறிதாகத்தான் இருக்கும், கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் ரெப்ரசன்டேஷன் என்பதுதான் முக்கியமானது, பிரதிநிதித்துவம் என்பதுதான் முக்கியமானது. 10 முறை தேர்தலில் நின்றாலும் ஒரு முறை கூட நம்மால் வெற்றி பெற முடியாது, ஒரு நபர் கூட வெற்றி பெற முடியாது, சட்டமன்றத்தில் நம்முடைய குரல் ஒலிக்காது என்று சொன்னால், பிரதிநிதித்துவம் இல்லை என்று சொன்னால் அது பாழ், வீண். ஒரு கூட்டணியிலே இடம்பெற்று அங்கம் வகித்து ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்திலே நம்முடைய பிரச்சனைகளை பேசுகிறோம் என்கிற போது 10 முறை குரல் எழுப்பினால் ஒரு முறையாவது நம்முடைய குரலுக்கு மதிப்பு உண்டு. அங்கே நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க முடியும். சத்தம் போட்டாவது நாம் பதிவு செய்ய முடியும். பொதுமக்கள் மத்தியில் அது ஒரு டிபேட்டா மாறும். அதில் என்ன ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் கேட்கலாம். சட்டமன்றத்தில் திருமாவளவன் இப்படி பேசினா, பார்லிமெண்ட்ல இப்படி பேசினா, அது பொதுமக்கள் மத்தியில் ஒரு விவாதமாக மாறுகிற போது ஒரு கருத்தியல் தாக்கம் ஏற்படும். எனவே ரெப்ரசன்டேஷன் என்பதுதான் முக்கியமானது, பிரதிநிதித்துவம் என்பதுதான் முக்கியமானது. அருமை தோழர்களே, பாசிசம் என்கிற இந்த கொள்கை எதிர்ப்பிலே ஜனநாயக சக்திகளோடு கைகோர்த்து நிற்பது என்பது ஒரு ஐக்கிய முன்னணியை கட்டி வலிமையோடு களம் காண்பது என்று. அது ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட். எந்த இடத்திலுமே ஜனநாயக சக்திகளோடு நாம் கைகோர்ப்பது போராட்ட களத்திலும் சரி, தேர்தல் களத்திலும் சரி, மிக மிக இன்றியமையாத ஒரு தேவை. அதனால் இந்த கூட்டணி எதுக்கு, அந்த கூட்டணி எதுக்கு போய் 1க்காக நிற்கணும், 2க்காக நிற்கணும், 3க்காக நிற்கணும், எதுக்கு தலை குனிஞ்சு நிற்கணும், இப்படிங்கிறதெல்லாம் ஏதோ ஒரு இயலாமையால் வெளிப்படக்கூடிய விமர்சனம் என்றுதான் நான் பார்க்கிறேன். பொறுமையின்மையால் வெளிப்படுகிற விமர்சனம், சகிப்புத்தன்மை இன்மையால் வெளிப்படுகிற விமர்சனம். நான் நினைச்சிருந்தேன்னா நான் ப்ரொவோக் ஆகலாம். எங்களை நீங்க அவமதிச்சிட்டீங்க, எங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உடனே நான் மானஸ்தன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன்னா அது ஒரு நாள் செய்தி. பிஜேபி காரனுக்கு இனிப்பு சாப்பிட்ட மாதிரி, திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆகும். வா, எதிர்பார்த்ததை திருமாவளவன் செஞ்சுட்டாங்க. மானஸ்தன் சொல்றவங்க எவனும் நான் நிற்கிறது இதில் பிரச்சாரம் பண்ண போறதில்லை, நான் ஜெயிக்கணும்னு சொல்ல போறதில்லை. ஆனால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய வேலையை நாம் செய்திருக்கிறோம் என்றால், செக்யூலர் ஓட் பேங்க், மதசார்பற்ற வாக்கு வங்கியை சிதறடிக்காமல் பாதுகாத்திருக்கிறோம், தடுத்திருக்கிறோம். சனாதன சக்திகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற விடாமல் தடுத்திருக்கிறோம். அவர்களின் கனவில் மண்ணை அள்ளி போட்டிருக்கிறோம். அவங்களுக்கு யாருக்கும் தூக்கம் வந்துடும். திருமாவளவன் வச்சு புழக்கலான்னு பார்த்தோம், உடைக்கலான்னு பார்த்தோம், நடக்காம போச்சு. என்னென்ன வதந்திகளை பரப்பினார்கள். அருமை தோழர்களே, அந்த அடிப்படையில் தான் முஸ்லிம் இயக்கங்கள் இன்றைக்கு திமுகவோடு இணைந்து நிற்கிறது. இது எந்த வகையிலும் சேதமடைந்து விடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு, தொலைநோக்கு பார்வையோடு, அக்கறையோடு, தனிப்பட்ட முறையிலே திருமாவளவனுக்கு பின்னடைவாக இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பின்னடைவாக இருக்கலாம். அப்படி ஒரு பின்னடைவை எமது தொண்டர்கள் உணரக்கூடிய நிலையும் இருக்கலாம். ஆனால் அதை கடந்து எதிர்காலத்தில் வரவிருக்கிற பேராபத்தை தடுத்தாக வேண்டும். இந்த புள்ளியில் தான் கன்வின்ஸ். நான் ஒருத்தர் கேள்வி கேட்டார், என்னங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்களா? இது காம்ப்ரமைஸ் இல்லைங்க, கன்வின்சிங். கன்வின்ஸ் ஆகிறதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. காம்ப்ரமைஸில் பல வகையான
ஃபேக்டர்ஸ் இருக்கு. அச்சுறுத்தலால் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாம், அல்லது ஏதாவது அதை செய்கிற இதை செய்கிறங்கிற பேரில் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாம், சுயநலத்தின் அடிப்படையில் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாம். கன்வின்சிங், நான் எனக்கு இது சரி என்று உணர்ந்து அதை என் மனம் ஏற்றுக்கொண்டு ஒரு முடிவை எடுப்பது. திமுக பிக் பிரதர் ஆட்டிடியூட் சொல்லுவாங்களா, அப்படி பெரிய எண்ணம் தரமாக நடந்துல இருந்தா இருப்போ போனா போ அப்படிங்கிறது. நீங்க எல்லாரும் எங்களுக்கு வேணும், ஆனால் இந்த பிஜேபியை எதிர்காலத்தில் எதிர்கொள்வதற்கு நாங்கள் கொஞ்சம் கூடுதலான தொகுதியில் நிற்கணும். இதுதான் அவங்களுடைய டிமாண்ட். ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கு, நெகட்டிவ் அப்ரோச் கிடையாது, ஒரு டாமினன்ட் அப்ரோச் கிடையாது. இவ்வளவுதான் 5 தான் 6 தான் இருந்தா இரு போனா போ அப்படின்னா தான் பிக் பிரதர் ஆட்டிடியூட். ஒரு தடவை மேல கூப்பிட மாட்டான், நீயா வந்தாவா அப்படின்னா தான் பிக் பிரதர் ஆட்டிடியூட். அதுதான் பாசிச போக்கு. கூட்டணியில் 5 ஆண்டு காலம் பயணித்த எந்த கட்சியையும் நாங்கள் விட்டுவிட மாட்டோம். எங்களோடு எல்லா கட்சிகளையும் அரவணைத்து செல்லுவோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பாசிச பாஜகவின் அடாவடி அரசியலில் இருந்து நம்மை நாமே தற்காத்துக் கொள்வதற்கு ஏற்ப சில உத்திகளை நாங்கள் முடிவாக எடுத்திருக்கிறோம். இதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்றுதான் திமுக வேண்டுகோள் விடுத்தது. அண்டர்லைன் பண்ணது, வேண்டுகோள் விடுத்தது. எனவே அந்த புள்ளியில் தான் நாம் இணங்கினோம், இசைந்தோம். நோ காம்ப்ரமைஸ். அருமை தோழர்களே, தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கிற பேராபத்தில் இருந்து நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு இந்த தேர்தல் களத்தையே ஒரு கொள்கை யுத்த களமாக நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். ஒவ்வொருவரும், இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, இந்த நேரலையின் வாயிலாக உலகம் முழுவதும் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிற அத்தனை ஜனநாயக சக்திகளுக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இது ஏனோ தானோ என்று நாம் இந்த கட்சியா அந்த கட்சியா ஏதோ ஒரு கட்சி வெற்றி பெறட்டும் என்கிற அடிப்படையில் இதை அணுகக்கூடியது அல்ல தோழர்களே. சமூக நீதி மண்ணான, சமூக நல்லிணக்க மண்ணான, மத நல்லிணக்க மண்ணான தமிழ்நாட்டுக்குள்ளே சாதிவெறி சக்திகளும் மதவெறி சக்திகளும் பாசிச சக்திகளும் வலிமை பெற விடாமல் தடுக்க வேண்டிய ஒரு யுத்த களம், கொள்கை யுத்த களம் தான் நாம் சந்திக்க இருக்கிற தேர்தல் களம். அதற்கு தயாராகும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.